இன்றைக்கி நம்ம ஒரு 1 kg ஹார்ட் அண்ட் ஷேப் கேக் தான் செய்ய போகிறோம். என்னம்மா ஹார்ட் அண்ட் ஷேப்புன்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஷேப் கேக் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா கேட்குது. என்னென்னா இந்த ரவுண்ட் கேக்கை எப்படி நம்ம ஹார்ட் அண்ட் கேக்காக மாற்ற போகிறவங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு மோஸ்ட்லி எல்லா கேஜி சைஸ்லேயுமே நம்மளுக்கு ஹார்ட் அண்ட் ஷேப் இருக்காது. ஸோ எப்படி ஈஸியாக ரவுண்ட் ஷேப் கேக்காக ஹார்ட் அண்ட் ஷேப்பில் மாற்றுறதுன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் புரியும். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா அவங்க ஹஸ்பண்டுக்காக 1 kg ஹார்ட் அண்ட் ஷேப்பில் கேக் கேட்டிருந்தாங்க, ஒயிட் ஃபாரஸ்ட் கேக். ஸோ நான் அவங்க கேட்ட மாதிரியே ரெடி பண்ணியாச்சு. எப்படி நீங்கள் ஹார்ட் அண்ட் ஷேப் கொண்டு வரலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கேக்கில் சென்டரில் ஒரு ப்ளஸ் போட்டுக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக தரலன்னா நீங்கள் மெஷர் பண்ணி கூட டேப் வச்சு மெஷர் பண்ணி கூட போட்டுக்கலாம். தென் எட்ஜஸில் எட்ஜ் டு எட்ஜ் இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. தென் 2 சைடு ஆப்போசிட் சைடு இப்போ லெஃப்ட் சைட் டவுன்லையும் ரைட் சைட் டவுன்லையும் கீழேயுமே நீங்கள் சைடில் இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஈவனாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஒரு சைடு பெருசாக இன்னொரு சைடு சின்னதாக இருக்கும். ஸோ 2 சைடுமே ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ லெஃப்ட் சைட் கீழே கட் பண்ணது, டவுனில் கட் பண்ணது லெஃப்ட் சைடு அப்பரில் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அது கேக் போர்டில் அட்டாச் ஆகணுங்கிறதுக்காக கேக் போர்டில் கொஞ்சம் க்ரீமும் கேக் சைடில் கொஞ்சம் க்ரீமும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பீசஸை எடுத்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா லேயர்ஸ் எவ்வளோ ஈவனாக ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் இந்த மாதிரி 2 சைடுமே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அதை கட் பண்ண சைடு ஃபுல்லாகவே க்ரம் கோட்டிங் கொடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கட் பண்ணிட்டோம்ல, ஸோ கேக்ஸ் வெளியே தெரியும். ஸோ அந்த க்ரம்ஸ் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம 2 சைடுமே க்ரம் கோட்டிங் நம்ம கொடுத்துடணும். இன்னுமே நம்மளுக்கு அந்த ஹார்ட் அண்ட் ஷேப் கம்ப்ளீட் ஆகலை, கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்கா, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கிறதுக்காக 2 சைடுக்கும் நடுவில் சென்டராக பார்த்து நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் கட் பண்ணி எடுத்துடணும். கரெக்டாக ஒரு சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஹார்ட் அண்ட் கேக் ரெடி. இந்த மாதிரி நீங்கள் என்ன கேஜி கேக்ஸ் வேணாலும் செஞ்சுக்கலாம். See you on next video. இந்த மாதிரி கேக் ஆர்டர் உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக DM பண்ணுங்கள்.